Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Elai Adai ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு இந்த Elai Adaiல வந்து நம்ம கொஞ்சம் பூரணம் டிஃபரண்டா செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. குட்டீஸ் எல்லாம் இது கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா இந்த Elai Adaiயை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு, துருவன தேங்காய், கிஸ்மிஸ் அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, டேட்ஸ் அதையும் சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, கருப்பட்டி, உப்பு, வாழை இலை. ஃபர்ஸ்ட் வந்து கருப்பட்டியை பேனில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அது கூடவே துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. வாழை இலையை லைட்டாக தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம அரிசி மாவில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா ஈவனாக அதை மிக்ஸ் பண்ணி அவுட்டர் மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாழை இலையை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு உருண்டை அரிசி மாவு எடுத்து வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது உள்ளாடி இப்போ பூரணத்தை வச்சுக்கோங்க. பூரணத்தை வச்சுட்டு இலையை இப்படி மடக்கிடுங்க. மடக்கிட்டு லைட்டாக எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அது வந்து க்ளோஸ் ஆயிரும். பூரணம் உள்ளாடி வந்து இது க்ளோஸ் ஆயிரும். இப்போது இட்லி குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. இட்லி குக்கரில் ஒரு இலையாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி குக்கரை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக Elai Adai வந்துடுச்சு. ஆவி பறக்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த Elai Adai எல்லாத்தையும் நம்ம இலையிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மேலே ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கருப்பட்டியை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. பொடிச்சு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருக விட்டுருங்க. அது உருகுனதும் இப்படி திக்காக சாஸ் மாதிரி வரும். சாக்லேட் சாஸ் மாதிரி இருக்கும்.
இப்போ அதை சிக்ஸாகாக இலை அடை மேலே ஊற்றிடுங்க. டேஸ்டியான இலை அடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.